உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மீரா எதுக்கு டைவர்ஸ் கேட்கணும்? நீங்க 2 பேரும் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நல்லா வாழ்ந்துட்டு அப்படி நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க. நல்லாலாம் ஒன்றும் வாழலத்த. அப்படின்னா நாங்க ஒன்றும் சேர்ந்து வாழலத்த. ஹாலில் ஒரு மாதிரி, ரூம்ல ஒரு மாதிரின்னு ஒரு மாதிரி ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு. எனக்கு புரியல மாற. நானும் அவளும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துருக்கீங்கல்ல. என்ன அப்படியே உழுந்து உழுந்து கவனிக்கிற மாதிரி, என்னங்கன்னு கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எங்கள் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் குடிக்கணும், சத்தா தான் சாப்பிடணும், அது இதுன்னு டைனிங் டேபிளில் சாப்பிடும் போதெல்லாம் வச்சு ஊட்டி விட்டுருந்தால, அதை நீ பார்த்துருக்கல. அது எல்லாமே நடிப்புத்த, எதுவுமே உண்மை இல்லை. அவ கழுத்துல தாலி கட்டும் போது ஒரு மூட்ல இருந்தா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதே மூட இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. நீ என்னமோ சொல்ற, என்னால எதையுமே நம்ப முடியலடா. நீ நம்பலனாலும் அதுதான் நிஜம். வீட்டுக்கு வந்துட்டா எப்படியாவது அவளுக்கு புரிய வச்சிடலாம், மனசை மாத்திரலான்னு நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன். சரி, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. சரி, உன்னை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு நானும் எதுவும் சொல்லிக்கல. இன்னைக்கு கடைசியாக ஒரு லாயர் முன்னாடி கூட்டு போய் நிறுத்தி டைவர்ஸ் பேப்பரை தூக்கி போட்டு கையெழுத்து போடுன்றா. என்ன பண்ண முடியும்? ஒருத்தன் இதுக்கு மேல எப்படி வெயிட் பண்ணுவான், இறங்கி வருவான்? எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குத, அசிங்கமா இருக்கு. இன்னும் இது வரைக்கும் அவ காலில் மட்டும்தான் நான் உழுவல. வேணும்னா அதுவும் பண்ணிடுவேன். அதுல கையெழுத்து போட்டு தூக்கி மூஞ்சில வீசிட்டு நடந்து வந்தலாம் தான் நினைச்சேன். என்ன இருந்தாலும் அவளை விட்டு கொடுக்க முடியல, அதுதான் கையெழுத்துலாம் போடாம கிளம்பி வந்துட்டேன். எப்படியா விடமாட்டாத்த, கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணுவா, கையெழுத்து போட சொல்லுவா. எனக்கு தெரிஞ்ச அடுத்தாதான் நடக்க போகுது. பார்த்துக்கலாம். இதுதான் என் தலை விதி போல. எனக்கு பிடிச்சவங்க யாருமே கூட இருக்க மாட்டாங்க. அம்மா இங்க வந்து படுத்துருச்சு. அப்பாவும் சின்ன வயசுல இருந்து என்ன வெறுப்பா தான் பாக்குறாரு. இவ வந்தா எல்லாம் நல்லா இருக்க போகுதுன்னு நினைச்சேன். இப்ப அவளும் போறன்றா. நான் கடைசி வரை தனியாவே தான் இருப்பேன் போல. அது என்னோட சாபக்கேடு போல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.